கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகம் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய பாவம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த சமூகம் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட மிகப்பெரிய பாவம் ஒன்று இருக்கிறது. அந்த பாவத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புங்கள். அந்த பாவத்தில் இருந்து உங்களுடைய மனைவிமார்களை தட்டி எழுப்புங்கள். அந்த பாவத்தில் இருந்து மனைவிமார்களே, கணவன்மார்களை தட்டி எழுப்புங்கள். முஸ்லிம் நண்பர்களே, உங்களுடைய நண்பர்களை தட்டி எழுப்புங்கள். அது என்ன பாவம் தெரியுமா? தனிமையின் அறைகளில் செய்யக்கூடிய பாவம், தனிமை என்று வந்தால் செய்யக்கூடிய பாவம், அல்லாஹ்விடத்திலே மோசமாக மிக 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 பெரிய குற்றமாக கருதப்படக்கூடிய பாவம் தனிமையில் பாவம் செய்வது. கொஞ்சம் உணர்வோம். என்னுடைய நஃப்ஸை நான் முன்னால் வைக்கிறேன், உங்களுடைய நஃப்ஸை முன்னால் வையுங்கள். கதவுகள் அடைக்கப்படுகிறது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது, ஜன்னல்கள் எல்லாம் அடைத்தாயிற்று, எல்லா ஸ்கிரீனும் போடப்பட்டாயிற்று. அந்த நிலைமை வந்தால் எம்முடைய சமூகத்துடைய பெரும்பான்மையான வாலிபர்கள் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ன செய்கிறார்கள்? யூடியூபில் செல்வார்கள். ஏதாவது உள்ளத்திற்கு இன்பமாக தரக்கூடிய பாடல்கள் இருந்தால் அதை கேட்பார்கள், படங்கள் இருந்தால் அதை பார்ப்பார்கள். இன்னும் எல்லை தாண்டி போகக்கூடியவர்கள் அசிங்கமான படங்கள் இருந்தால் அதையும் பார்த்து தங்களுடைய உள்ளத்தை அந்த இன்பத்தில் மூழ்கச் செய்யக்கூடிய வாலிபர்களும் எம்முடைய சமூகத்தில் வாழ்கிறார்கள். இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் அந்த கதவுகள் அடைக்கப்பட்டு அதை அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நடந்து வரக்கூடிய ஒரு செருப்பின் சத்தம் கேட்டால் போதும், பேஸ்புக்கில் பெண்ணோடு பேசிக் கொண்டிருப்பவன், வாட்ஸ்அப்பில் பெண்ணோடு பேசிக் கொண்டிருப்பவன், திரைகளில் அசிங்கங்களை பார்த்து ரசிக்கக்கூடியவன், ஒரு செருப்பின் சத்தம் கேட்டால் அதை அப்படியே க்ளோஸ் செய்துவிட்டு வந்து அமர்ந்து கொள்ளுவான். அவர்கள் சிந்திக்கட்டும், அந்த மிஸ்கீன்கள் சிந்திக்கட்டும், அவர்கள் சிந்திக்கட்டும். இந்த செருப்பின் சத்தத்திற்கு பயப்படக்கூடிய அவர்கள் சிந்திக்கட்டும். மனைவியின் பார்வைக்கு அஞ்சக்கூடியவர்கள் சிந்திக்கட்டும், தந்தையின் பார்வைக்கு அஞ்சக்கூடியவர்கள் சிந்திக்கட்டும், நண்பனின் பார்வைக்கு அஞ்சக்கூடியவர்கள் சிந்திக்கட்டும். இவர்களுக்கு ஏன் அல்லாஹ்வின் அச்சத்தின் பயம் இல்லை? ஒரு செருப்பின் சத்தத்திற்கு பயப்படக்கூடியவன், ஒரு கழிவை சுமக்கக்கூடிய மனிதனுக்கு பயப்படக்கூடியவன் ஏன் அல்லாஹ்வின் பார்வையின் பயம் இல்லாமல் இருக்கிறான்? அல்லாஹ் அவனோடு இருக்கிறான் என்ற அச்சம் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எல்லோரும் நஃப்ஸுக்கு சொல்லுங்கள், அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அறியவில்லையா? அலம் தர அன்னல்லாஹ், நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமிகளுடைய எல்லா ஞானங்களையும் அறிவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும், 3 பேர் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிசுஹும், 5 பேர் இருந்தால் 6ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு, அதற்கு குறைவாகவோ அதிகமாகவோ எத்துணை பேர் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கிறான். மேலும் வேண்டும் அல்லாஹ்வுடைய இல்மிற்கு சான்று அல்லாஹ் சொல்கிறான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான ஞானங்களுடைய சாவிகள் எல்லாம் அவனிடத்தில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர மறைவான ஞானங்களை யாரும் அறிய முடியாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற அறிவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை இந்த பூமியில் கீழே விழ முடியாது அல்லாஹ்வின் ஞானம் இல்லாமல். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு இலை உன் வாட்ஸ்அப்பில் இருப்பதை அறியாதவனாவன், உன் பேஸ்புக்கில் இருப்பதை அறியாதவனாவன், நீங்கள் யூடியூபில் பார்ப்பதை அறியாதவனாவன். அப்படி என்றால் ஏன் உங்கள் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, உங்கள் தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க
உங்கள் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் அல்லாஹ்வின் கண்ணியத்திற்கு கொடுக்கவில்லை? அல்லாஹ்வின் பார்வைக்கு கொடுக்கவில்லை? அல்லாஹ்வின் கேட்கும் ஆற்றலுக்கு கொடுக்கவில்லை? கொடுக்கவில்லை என்றால் யார் சகித்துக் கொண்டாலும், யார் பொறுத்துக் கொண்டாலும் அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டான். அபூ தாவூத் என்ற இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா அலமன்ன அக்வாமன் மின் உம்மதி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضا. என் சமூகத்திலே சில மக்கள் வருவார்கள், அவர்கள் திஹாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து மறுமையில் வருவார்கள். ஆனால் அவர்கள் நன்மைகளை எல்லாம் ஹபாஅம் மன்சூரா, தூசிகளாக அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். தொழுகை அழியும், உம்ரா அழியும், ஹஜ் அழிந்துவிடும் அல்லாஹ் நாடினால். ஏன்? ஷிர்க் செய்தவர்களா? இல்லை. கொடிய பாவங்களை செய்தவர்களா? ஆம், அதில் ஒன்றுதான். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய பாவங்கள் அல்ல. என்ன செய்தார்கள்? தொழவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கேளுங்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவர்களும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள். கியாமுல் லைலை தொழுவான், ஆனால் பாவங்களால் திகாமுடைய மலைகள் அளவு நன்மைகள் இருந்தாலும் அழிக்கப்படுவா. ஏன்? ஒரு காரணம். وَإِذَا خَلَوْا بِمَحَارِمِ اللَّهِ انتهكوها. தனிமையின் நிலைமை வந்தால், யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால் அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு மாறு செய்வான், உதாசீனப்படுத்துவான், அல்லாஹ்வின் பார்வையை மறப்பான், அல்லாஹ்வின் கேட்கும் ஆற்றலை மறப்பான். அதனால் அவனுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான். ஏன்? இன்னஹு ஸமீஅ், இன்னஹுல் பஸீர், இன்னஹுர் ரகீப். அவன் கேட்பவன், அவன் பார்ப்பவன். யாருடைய பார்வைகளும் அவனை சூழ முடியாது, ஆனால் அவனோ எல்லா பார்வைகளையும் சொல்வான். எந்த இருளும் அவனுக்கு மறைவு கிடையாது, எந்த இரும்பு கதவுகளும் அவனுடைய கேட்கும் ஆற்றலுக்கு தடை கிடையாது. அதை மறந்தால், அதை மறுத்தால் அவன் யார்? அல்லாஹ் கேட்க மாட்டான் நினைப்பவன் யார்? யார் அவன்? காஃபிர். ஆனால் அதை மறந்து பாவம் செய்தால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ரப்புக்கு கொடுக்கவில்லை. லா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக். அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமாக ஆக்கி விடாதீர்கள். உலமாக்கள் சொல்லுவார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அச்சம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்ட நிகழ்வுதான். என் நஃப்ஸை முன்னால் வைத்து சொல்கிறேன், உங்கள் நஃப்ஸை முன்னால் வையுங்கள். தெருவிலே உலா வந்தார்கள் இரவுடைய நேரத்தில். ஒரு வீட்டின் ஓரத்தில் அமர்ந்தார்கள். அந்த வீட்டின் உள்ளே ஒரு தாயும் ஒரு மகளும் பேசிக் கொண்டார்கள். தாய் சொன்னார்கள் மகளை பார்த்து, மகளை, காலை வெடிய போகிறது, பாலிலே தண்ணீரை கலந்து விடு. அப்போது மகள் சொன்னார்கள், தாயே, அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் அதை தடை செய்திருக்கிறார்கள். தாய் கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் அதை பார்த்து கொண்டா இருக்கிறார்கள்? அப்போது அந்த மகள் சொன்னார்கள், இன் கான அமீருல் முஃமினீன லா யரானா வ ரப்பு அமீருல் முஃமினீன யரானா. அமீருல் முஃமினீன் என்னை பார்க்கவில்லை என்றாலும் தாயே, அமீருல் முஃமினீனுடைய ரப்பு எம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள பெண்ணை ஒரு கலீஃபா மறுநாள் காலையில் அழைத்தார். ஆசிம், வா என் மகனே, அதோ அந்த ஏழை குடிசைக்கு செல்,
அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த ஒரு பெண் இருக்கிறாள், திருமணம் செய்தார்கள். அவர்கள் மூலமாக அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் பிறந்தார்கள். அவர்கள் மூலமாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தார்கள். அவர்களை அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் மனம் முடித்தார்கள். அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் தான் அல் கலீஃபத்துல் ஆதில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை மனம் முடித்தால் உங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் அப்படியாக்குவார். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்கள், நீங்கள் தவறான காட்சிகளை பார்ப்பதை நிறுத்த மாட்டீர்கள், நீங்கள் அந்நிய பெண்களோடு பழகுவதையும் பேசுவதையும் நிறுத்த மாட்டீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளை அந்நிய பெண்ணிடத்தில் கல்லூரியிலே பேசினால் கோபப்படுவீர்களா? உங்களுடைய கணவன் வேறு ஆணிடத்திலே பேசினால் நீங்கள் கோபப்படுவீர்களா? நீங்கள் வேறு ஆணோடு வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் இருந்து கொண்டிருந்தால் எப்படி உருவாக்குவான் இரையச்சமுடைய தலைமுறையை அல்லாஹ்? இந்த சமூகம் சஹாபாக்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, சவுதியிலே நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர், அவரிடத்தில் சில அரபுகள் சென்று விலை பேசுகிறார்கள், இந்த ஆட்டை எனக்கு கொடுத்து விடு. உன் முதலாளிடத்தில் சென்ற ஆடு காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிட. அவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒட்டாத வரை நான் செய்ய மாட்டேன். எவ்வளவு ரியால் வேண்டும் கொடுக்கிறோம் சொல்ல முடியாது. கபருடைய வாழ்க்கையை பயப்படுகிறேன், யாரும் இல்லையே. ஐனல்லாஹ் ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே? இப்னு உமருடைய காலத்தில் நடந்த நிகழ்வை பாருங்கள். இதே ஆடு மேய்க்கக்கூடிய இடம்தான். சென்றார்கள். ஆட்டுடைய முதலாளியா, நீ இல்லை, ஒரு ஆட்டை கொடுத்து ஓனாய் தின்று விட்டது என்று சொல்லிவிடு. அந்த சிறுவன் கேட்டான், ஓனாய் தின்று விட்டது என்று முதலாளி இடத்திலே சொல்லுவேன், என் ரப்பிடத்திலே செய்து சென்று என்ன சொல்லுவேன் சொன்னாய். அழுதார்கள் இப்னு உமர். அவரை அழைத்து முதலாளி இடத்திலே சென்று அவரை உரிமை விட்டார்கள். நாட்டுடைய நிந்தைகளையும் அவருக்கு சேர்த்து கொடுத்தார்கள் சொத்தாக. கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப், யார் தனிமையில் ரப்பை பயப்படுகிறார்களோ தங்கள் கல்வை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தவர்களாக சாய்த்தவர்களாக வருவார்கள். உதுகுலூஹா பிஸலாம், நுழையடியானே சொர்க்கத்தில். தாலிக யௌமுல் குலூத், நிரந்தரமாக வாழக்கூடிய நாள் இது என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நற்செய்தி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. அர்ஷின் நிழலிலே 7 கூட்டத்தார்களுக்கு நிழல். அதிலே ஒரு மனிதன், அழகுள்ள குடும்பமுள்ள ஒரு பெண் தன்னை தவறான ஒரு இச்சைக்கு அழைக்கும் பொழுது, அது ஆரம்பத்திற்காக இருந்தாலும் முடிவிற்காக இருந்தாலும், அது பார்வைக்காக இருந்தாலும் ஜினாவிற்காக இருந்தாலும், அழைக்கும் பொழுது இன்னி அகாஃபுல்லாஹ் சொல்லுங்கள், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் ரப்பை பயப்படுகிறேன். என் மனைவியிடத்திலே மறைக்கலாம், என் தந்தையிடத்திலே மறைக்கலாம், என் நண்பனிடத்திலே மறைக்கலாம், என் ரப்பிடத்திலே எப்படி மறைப்பேன்? சஹாபாக்களுடைய உள்ளத்தை ஆட்டிய கேள்வி இது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புவோம். அல்லாஹ்விடத்திலே இந்த கூறிய பாவங்களை நப்சுக்கு மீண்டும் உணர்த்தி இதிலிருந்து விலகுவோம். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக.